சாயிராம். முதலில் நாம் செல்ல வேண்டிய பாதையை சரியாம திட்டமிட வேண்டும். தெளிவான பாதைதான் எளிதான பயணத்திற்கு ஒரே வழி என்பதை புரிந்து கொண்டு தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்தாலே போதும். மிக பிரம்மாண்டமான சரியான நோக்கத்தோடு நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைந்தே தீரலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னிடம் உன் அப்பா பேசவே ஆக வேண்டும் என்று மிக முக்கியமான ஒரு அவசர செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆம் என் குழந்தா, உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழப் போகிறது. அந்த அதிசயத்தை பார்த்து ஓடோடி வந்து நன்றி சாயிநாதரே, நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கோடான கோடி நன்றியை சொல்லத்தான் போகிறாய். என் அன்பு குழந்தா, தன்னம்பிக்கை உனக்கு தானாகவே வரப்போகிறது. ஆம் என் குழந்தா, தன்னம்பிக்கை உனக்கு தானாகவே வரப்போகிறது. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன்னுடைய முன்னேற்ற பாதையில் 1000 தடுமாற்றங்கள் வரலாம் என் பிரியமே. ஆனால் உன்னுடைய பயணம் என்றுமே தடம் மாறாமல் பார்த்து கொள்வதுதான் மிக மிக சிறப்பு. சின்ன சின்ன தடைகளை கண்டு தடம் மாறிவிட்டால் என்றுமே நீ வெற்றியை அடைய முடியாது என் பிரியமே. என்றுமே உன்னால் வெற்றியை அடையவே முடியாது. எனவே தடங்கல்களை பார்த்து பயப்படாதே. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. எல்லாம் என்னுடைய தலை விதி என்று எப்பொழுதும் சோர்ந்து விடாதே என் பிரியமே. எப்பொழுதும் சோர்ந்து போய் விடாதே. விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கவே இருக்காதே. விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது என் பிரியமே. விதியையும் வெல்ல நினைப்பவர் யாராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக சாதித்து காட்டுவதற்கான வல்லமை பெற்றவர்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. எதையும் முடியாது, இது முடியவே முடியாது என்று கைவிடுவதற்கு முன்பாக ஒரு முறையாவது அதை முயற்சி செய்து பார்த்துவிடு என் பிரியமே. முயற்சி இல்லாமல் எந்த வெற்றியும் இல்லவே இல்லை. தொடர்ந்து முயற்சி செய்து தோற்றவர்கள் என்று இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆம் என் பிரியமே, தொடர்ந்து முயற்சி செய்து தோற்றவர்கள் என்று இந்த உலகத்தில் எவருமே இல்லை. எதிர்பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து விடுவதில்லைதான் என் பிரியமே. எதிர்பார்க்கும் பொழுது எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து விடுவதே கிடையாது. அதே போல வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதே அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. உனக்கான வாய்ப்பு நிச்சயமாக உன்னை தேடி ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் வந்து சேரும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் எப்பொழுதுமே உன்னோடு இருப்பேன் என்பதை மட்டும் மறந்துவிட நினைக்காதே. என் அன்பு பிரியமே, யார் ஒருவர் முந்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் முன்னுரிமை கிடைக்கப்படும். முந்துபவர்களுக்குத்தான் முன்னுரிமை கிடைக்கும். ஆம் என் குழந்தையே, போட்டிகள் நிறைந்த இன்றைய உலகில், போட்டிகள் மட்டுமே நிறைந்து இருக்கும் இந்த உலகத்தில் பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எந்த வாய்ப்பையும் தவற விட்டு விடாதே என் பிரியமே. எந்த வாய்ப்பையும் தவற விட்டு விடாதே. நீதான் வாய்ப்பு கிடைக்காமல் தவறவிட்ட வாய்ப்பை நினைத்து நினைத்து தவித்து கொண்டே இருப்பாய். எனவே வாய்ப்பு வரும் பொழுது அதை மிக சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் பிரியமே, முந்திக் கொள்பவர்கள்தான் வெற்றியை பெறுவார்கள் மிக சுலபமாக. முந்திக் கொள்பவர்கள்தான் வெற்றியை பெறுவார்கள் நிச்சயமாக. வாய்ப்புகளை தவற விடுபவர்கள் 1000 தகுதிகளை பெற்றிருந்தாலும் கூட தோல்வியை தான் சந்திப்பார்கள்.
தோல்வியை தான் சந்திப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. ஆம் என் பிரியமே, சாதனை புரிய ஆசைப்படுகிறாய் என்றால் எப்பொழுதுமே அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இரு. உனக்கான சாதனை நிச்சயமாக நீ அடையும் வரை அந்த முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே, கைவிட்டே விடாதே. என் அன்பு பிரியமே, நம்பிக்கையையும் சேர்ந்து அதோடு வைத்துக்கொள். ஆம் என் பிரியமே, பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொள். நீ மற்றவர்களுக்கு பாதையை தந்தவர்களாக உயர்ந்துவிட உன்னாலான முயற்சி அனைத்தையும் செய்து கொண்டே இரு. உன்னோடு சேர்ந்து பயணிக்கும் சில கூட்டாளிகள் உன்னுடைய வாழ்க்கை என்னும் வழியில் விலகிவிடலாம். ஆனால் உன்னுடைய சொந்த பயணம் என்பது மிக மிக முக்கியமானது என் பிரியமே. உன்னோடு பயணிக்கும் எல்லா உறவுகளும் இறுதி வரை உன்னோடு நீடிக்காது என்ற உண்மையை எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டு செயல்படு. அதுதான் யதார்த்தமும் கூட. ஆம் என் பிரியமே, நீ தனியாக பயணம் செய்தாலும் உன்னுடைய சொந்த இலக்குகளை நோக்கி தைரியமாக பயணம் செய் என் பிரியமே. நீ எந்த கருத்தை உணர்கிறாய் என்பது அல்ல, நீ பெறுகின்ற கருத்துகளில் எதை ஜீரணிக்கிறாய் என்பதை தான் உனக்கு வலிமையை சேர்க்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. ஆம் என் குழந்தா, நீ என்னதான் செய்கிறாய் என்பது முக்கியமே அல்ல, என்ன எப்படி வாழ்கிறாய் என்பதில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையின் சாராம்சம். சொல்கின்ற கருத்தை எவ்வளவு கடைப்பிடிக்கிறாய் என்பதுதான், எப்படி கடைப்பிடிக்கிறாய் என்பதுதான் எல்லோர் மத்தியிலும் உன்னை ஒரு உதாரணமாக எடுத்து காட்டும், முன் மாதிரியாக உன்னை வாழ வைக்கும். ஆம் என் பிரியமே, அதுதான் முன்மாதிரியாக உன்னை மாற்றவும் செய்யும். உன்னுடைய நம்பிக்கை என்பது ஒரு தொலை நோக்கியை போன்றது. ஒரு தொலை நோக்கியை போன்றதுதான் உன்னுடைய நம்பிக்கை. அது தொலைவில் உள்ள நல்ல விஷயங்களை பார்க்க உதவும் என் பிரியமே. கஷ்டமான நேரங்களில் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள். எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள். இன்னும் சிறந்த நாட்கள் உன் வாழ்வில் வரவிருக்கிறது. இன்னும் சிறந்த வாழ்வு உனக்கு வரவிருக்கிறது என் பிரியமே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. தவறு செய்து தோற்று போனவர்கள் மிக மிக குறைவான பேர்தான். ஆம் என் பிரியமே, தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வழி கிடைத்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். அதை ஏற்றுக்கொண்டு எதையும் எதிர்கொள்ளாமல் இருப்பவர்கள் வாழ்க்கையில் தோற்றுவிடுகிறார்கள் என்பதுதான் நிச்சயமான உண்மை. செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் வந்தால் அதை ஒருபோதும் விட்டுவிடாதே என் பிரியமே. அதை ஒருபோதும் விட்டே விடாதே. சில நேரம் வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி பார்க்கும். காயப்பட்டால் கலங்கி நின்று விடாதே. காயங்கள் இல்லாமல் காலம் எதையுமே கற்றுக் கொடுப்பதில்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் குழந்தா, எதையுமே கற்றுக்கொள்ளாமல் எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். உனக்குள் ஒரு ஒளி இருக்கிறது. உனக்குள் ஒரு ஒளி இருக்கத்தான் செய்கிறது. ஒரு கலங்கரை விளக்கம் போல இருளில் தவிக்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்ட உன்னுடைய ஒளியை பயன்படுத்தலாம் தானே? அப்படி நீ பயன்படுத்தினால் தன்னம்பிக்கை உனக்கு தானாகவே வரும். உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து நீ கற்ற பாடங்கள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கலாம், மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கலாம். உன்னுடைய அனுபவங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள் என் பிரியமே. கஷ்டமான நேரத்தில் ஒருவருக்கு பணத்தையோ பொருளையோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவியல்ல என் பிரியமே. அது மட்டும் உதவியல்ல, உன்னுடைய அனுபவத்தையும் கொடுத்து உதவுவதும் ஒரு வகையான உதவிதான். அனுபவத்தையும் கொடுத்து உதவியதும் ஒரு வகையான உதவிதான். அதே போல ஆறுதலான வார்த்தைகள் சொல்வதும் ஒரு விதமான உதவிதான். ஒரு விதையை போன்றதுதான் உனக்குள் இருக்கும் நம்பிக்கை.
விதை போன்றதுதான் நம்பிக்கை. அதை கவனமாக வளர்த்தால் அது ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்திருக்கும். கஷ்டமான நேரங்களில் சிறியதாக இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிட எண்ணாதே என் பிரியமே. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. அது காலப்போக்கில் வலிமையானதாக, அசைக்கவே முடியாததாக மாறும். உண்மையான பாதுகாப்பு என்பது ஒரு கோட்டையை போன்றது. உண்மையான பாதுகாப்பு என்பது ஒரு கோட்டையை போன்றது. அது வெளிப்புறத்திலிருந்து கட்டப்படுவதில்லை என் பிரியமே. அது உன்னுடைய மனதிலிருந்து கட்டப்படுவதுதான். மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக எப்பொழுதுமே ஏங்கி நிற்காதே என் பிரியமே. மற்றவர்களுக்காக எந்த நிலையிலும் காத்து கொண்டும் இருக்காதே. உனக்கென்று ஒரு தனித்துவமான வாழ்க்கை இருக்கிறது. உனக்கென்று கொடுக்கப்பட்ட வாழ்வை சந்தோஷமாகவும் அனுபவித்து வாழ ரசித்தால் நீ நினைக்காத இடத்தையும் நிச்சயமாக உன்னால் நினைத்து வெற்றியடைய முடியும். உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ பயப்பட வேண்டாம் என் பிரியமே. அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. தொட முடியாத தூரத்தையும் நிச்சயமாக தொட்டே விடலாம் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு. ஓம் சாயி, ஸ்ரீ சாயி. பிரச்சனைகள் சூழ்ந்த வாழ்க்கை, வலிகள் மட்டுமே நிறைந்திருக்கும் மனது, என் வாழ்க்கையில் ஏற்றம் வராதா என்ற ஏக்கம், மாற்றம் வருமா என்ற சிந்தனை, இந்த வலிகளோடு வேதனையோடு சிந்தனையோடு தவிப்போடு காத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. இனி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையை மீட்டெடுக்க வழியே இல்லை. நான் யோசித்து வைத்த திட்டத்தையெல்லாம் செய்து பார்த்துவிட்டு எதுவுமே முடியாத பட்சத்தில் இப்பொழுது சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறேன் சாயிநாதரே. இதற்கு மேல் பார்த்து கொள்ள நம்பிக்கையோடு காத்திருக்க, பொறுமையோடு காத்திருக்க, என் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்ற நினைப்போடு இருக்க என்னால் எதுவுமே முடியவில்லை சாயிநாதரே. என் வாழ்க்கையை முட்டி மோதி நானும் வாழ்ந்து பார்த்தாகிவிட்டது. இனி என் வாழ்விற்கு வழியே இல்லை என்று கடைசியாக வந்து என்னிடம் புலம்புகிறாய். இனி என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில் இனி நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை. என் மனதில் நம்பிக்கை என்ற சொல்லே மனதை விட்டு போய்விட்டது. இனி நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை. ஏதாவது செய்யுங்கள் சாயிநாதரே என்று நீ சொல்லும் நிலைமையில் இருந்தால் இதோ நான் உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதை கண்களை மூடிக்கொண்டு கவனமாக முழுவதுமாக கேள். அலட்சியப்படுத்தாமல் இதை முழுவதுமாக கேள். பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை வரும் தை அமாவாசைக்குள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இப்பொழுது இதை முழுவதுமாக கேள். நான் கூறுவது சர்வ நிச்சயமாக உனக்கு மட்டுமே புரியும் வார்த்தைகளாகவே இருக்கும். சற்று நிதானமாக யோசித்துப் பார் குழந்தையே. முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் எவ்வளவு நிறைந்து இருந்தது என்பதை சற்று நிதானமாக யோசித்துப் பார். உன் வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார். எவ்வளவு மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து கொண்டிருந்தாய் என்பது உனக்கு அப்பொழுது நினைப்புக்கு வரும். எந்த கவலையும் இன்றி, எந்த ஒரு கஷ்டமும் இன்றி உன் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு நினைவுக்கு வரும். அந்த காலத்தில் நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாய். அப்பொழுது கொஞ்ச நேரமாவது நினைத்து பார்த்திருக்கிறாயா? நாம் இவ்வளவு சோகத்தையும் இவ்வளவு வேதனைகளையும் இவ்வளவு துக்கங்களையும் அனுபவிக்கப் போகிறோம், எதிர்கொள்ளப் போகிறோம், போராடப் போகிறோம் என்று ஒரு முறை உன் மனதில் சிந்தித்தது உண்டா என் குழந்தையே? வரும் காலத்தில் நம் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்கள் வரும் என்று சிறிதேனும் நீ எதிர்பார்த்தாயா? நீ அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கவலை உன்னை ஆட்கொண்டு விட்டது. நீ பார்க்கவே, உன்னுடைய கண் பார்க்கவே கஷ்டங்கள் வந்து உன்னை சூழத் துவங்கியது.
நீ நினைத்து கூட பார்க்காத பிரச்சனைகளெல்லாம் உன் வாழ்வில் வந்து சூழ்ந்து கொண்டது. அப்பொழுதுதான் நீ இந்த வாழ்க்கையை தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதே கஷ்டகாலத்தில்தான் நீ இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறாய். புயல் அடித்தது போல் உன் வாழ்வில் பெரும் புயல் வீசி இருக்கிறது. நீ சற்றும் முன்பு உன் வாழ்க்கையிலும் நீ பல பிரச்சனைகளை சந்தித்துதான் இருக்கிறாய். ஆனால் இப்பொழுது உன் மனதில் ஏற்படும் சூழ்நிலையாலும் உன் மனதில் ஏற்படும் போராட்டங்களாலும் நீ இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள மறந்து விட்டிருக்கிறாய். உன் மனம் அதை ஏற்க மறுத்தும் குழந்தையே, எப்பொழுதும் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் நேர்மறை சிந்தனைகளை வைத்துக்கொள். நேர்மறையோடே இரு. நல்ல நல்ல வார்த்தைகளை பேசிக்கொண்டே இரு. என் வாழ்க்கையே முடிந்துவிட்டது சாயிநாதரே, நான் அடுத்தது என்ன செய்ய முடியும் என்று கூட எனக்கு தெரியவில்லை. நான் அடுத்த அடி எடுத்து வைக்க என்னால் முடியவில்லை. என்னால் எதுவுமே முடியாது. என்னால் எதையுமே சாதிக்க இயலாது. என் வாழ்க்கையை முடிந்துவிட்டது என்று எல்லாம் எதிர்மறையாகவே உன் வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. உன் வாயிலிருந்தும் உன் எண்ணங்களிலும் வரும் சொற்களே உன் வாழ்க்கையாக மாறிவிடும். என் குழந்தையே, மனம் தளர்ந்து விடாதே. எப்பொழுதும் எந்த பிரச்சனை வந்தாலும், வாழ்க்கை என்றாலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனை வந்துவிட்டதாக எந்த காரியத்தையும் தள்ளி போட்டு விடாதே. வாழ்க்கையில் மட்டும் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டே இருக்கிறோமே, நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு யாருமே இல்லையா என்று குழம்பி போய் வருந்தி போய் நிற்காதே. விளை நிலமாக இருந்தாலும் கூட அதை உழுதான்தான் பயிர் செய்ய முடியும். அதே போல உன் வாழ்க்கையில் உள்ள தடைகளையெல்லாம் நீ தாண்டி வந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் கண்மணியே. எனவே எந்த சோதனை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல், பின்வாங்கி விடாமல், தைரியத்தோடு எதிர்த்து நின்று முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக வெற்றி கனியை எட்டி பறித்தே விடுவாய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு சேர்ந்து பல இடங்களில் உன்னை கோபப்பட வைக்கிறது. விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் அந்த கோபம் வருகிறது என்பது புரிந்து கொண்டு செயல்படு. அது உனக்கு, அந்த கோபம் உனக்கு நல்லதல்ல குழந்தையே. உன் விரக்தியின் காரணமாக உனக்கு கோபம் வருகிறது என்றால் அந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக்கொள். உன் கோபத்தால் மற்றவர்களின் மனம் காயப்பட்டால் அது உனக்கு நல்லது கிடையாது. உனக்கு எது வந்தாலும் அது மற்றவர்களை வாழ வைக்க வேண்டுமே தவிர, உனக்கு கோபம் வந்து விட்டதால் மற்றவர்களின் மனம் புண்படிப்படியாக நடந்துவிடக்கூடாது. உன் கோபத்தால் மற்றவர்கள் வாழ்க்கை எதிலும் கெட்டுவிடவும் கூடாது. அதை கவனமாக பார்த்து நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ மிக கவனமாக இருக்க வேண்டிய சமயமும் இதுதான். விரக்தியின் உச்சத்தில் இருக்கும் என் குழந்தை, கோபப்படாமல் தைரியமாக நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியே விடலாம், உன் சாயப்பா துணையோடு. எனக்கு முன்பாக தவறு நடக்கும் பொழுது நான் எப்படி அப்பா கோபப்படாமல் இருக்க முடியும் என்று நீ என்னிடம் கேள்வியாக கேட்பது எனக்கு புரிகிறது என் கண்மணியே. கோபம் என்பது நல்லதுதான். ஆனால் அதை இடம், பொருள், ஏவல் அறிந்து செயல்படுத்த வேண்டும். அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என் பிரிய குழந்தை. கோபம் என்பது நெருப்பு போன்றது. அது அழகான தீபத்தை ஏற்றவும் உதவும், ஒரு வீட்டை எரிக்கவும் உதவும். எனவே அந்த கோபம் என்னும் நெருப்பை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில்தான் இருக்கிறது உன் வெற்றிக்கான வாழ்க்கை. எனவே என் குழந்தையே, எதை செய்வதற்கு முன் நிதானமாக நின்று யோசித்து பின் செயல்படு. உனக்கு துணையாக பக்கவாட்டிலும் முன்னும் பின்னும் அனைத்துமாக உன் சாயப்பா உனக்கு இருந்து கொண்டே இருக்கிறேன். நீ தவறான பாதையில் செல்லும் பொழுது உன்னை தாங்கி பிடிப்பேன். உன்னை நல்வழியில் அழைத்து செல்லும் அனைத்துமாக உன் அப்பா இருக்கிறேன். எனவே எதற்கும் பயப்படாதே. சில பேர் உன்னை கெட்ட எண்ணம் உடையவர்கள் என்றும், சில பேர் உன்னை அன்பானவர் என்றும், சில பேர்
உன்னைப் போல் ஒருவர் எவருமே இருக்க முடியாது என்றும் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். யார் என்ன கூறினாலும் நீ உன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கல், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தீர்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கை மிக மோசமான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது? நான் என்னதான் அப்படி பாவம் செய்தேன் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. என்ன செய்வது என்று எனக்கு எதுவுமே தெரியவில்லை. சில சமயங்களில் மனவேதனையாலும் மனக்குழப்பங்களாலும் நான் உறைந்து போய் நிற்பது போல ஒரு தோற்றத்தோடு இருக்கிறேனே. இதற்கு ஒரு முடிவே இல்லையா சாயிநாதரே? என்றாவது என்றைக்காவது, இன்றோ அல்லது நாளையோ எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்று நான் நம்பிக்கையுடன், உங்கள் மீது முழு நம்பிக்கையோடு என்னுடைய முடிவை நான் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் இன்று வரை இந்த நொடி முதல் எந்த முடிவும் எந்த மாற்றமும் எனக்கு கிடைக்கவும் இல்லை, நடக்கவும் இல்லை. என் அன்பு பிள்ளையே, முதலில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள். முதலில் உன் மீது உனக்கு நம்பிக்கை எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதன் பொருட்டுதான் உன்னுடைய பலனும் உனக்கு கிடைக்கும். நீ உன்னை அதிகமாக நம்பினால் அதற்கேற்றாற்போல் அதற்கான பலனும் மிக அதிகமாகவே இருக்கும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீ விருப்பப்பட்டது எல்லாமே உனக்கு ஈடேறும். அதை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி, அதன்படிதான் உன்னுடைய கர்மாவை நீ உன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறாய்.
அதனால் அந்த கர்மாவினால் நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களை தாங்க முடியாமல் பொறுத்து கொள்ள முடியாமல் மனவேதனையில் இருக்கிறாய். தவித்துக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் கண்ணீர் சிந்திக் கொண்டும் இருக்கிறாய். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள், உன் துயரத்தின் பெரும் பகுதியை என்னுடைய பிள்ளைக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மனதை முதலில் வெறுமையாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். எந்த ஒரு நிகழ்வுகளையும் உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் இனி எழுத்த வேண்டிய தேவையே இல்லை, அவசியமும் இல்லை. உன்னுடைய இந்த நிலைமை வெகு விரைவில் மாறி உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும். உனக்கான நேரம் கூடியிருக்கிறது. நம்ப முடியாத அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நீ காணப்போகிறாய். உன் வாழ்க்கையில் நிகழத்தான் போகிறது அந்த நம்ப முடியாத திருப்பம். நான் கூறுவது எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்காது. நான் கூறுவது அனைத்தும் சத்திய வாக்கேதான். உன்னுடைய அன்பு, உன்னுடைய நல்ல எண்ணம் இவை தெரியாமல் இருக்கும் இந்த உலகத்தில், இவை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் அகப்பட்டு மாட்டிக்கொண்டிருப்பது போல புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாய். கவலையே வேண்டாம் என் குழந்தா, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு தேவையானது அனைத்தையும் யோசித்து அதன்படி நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய உள்ளத்தில் என்னதான் குழப்பம் வந்தாலும், என்னதான் சோதனைகள் உன்னை சூழ்ந்தாலும், உன்னுள் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன்னில் இருக்கும் என்னிடம் உன்னால் முடிந்தவரை பேசி பழகு. நம்பிக்கையோடு உன் மனதை வைத்துக்கொள். நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் நினைப்பதை அறவே விட்டுவிடு. உன்னுடைய மனக்குழப்பமெல்லாம் தீரும் காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. அதற்கான நேரமெல்லாம் கூடி வந்திருக்கிறது. நான் இருக்கிறேன். உன் கற்பனைக்கு எட்டாத உருவமாகவோ, உன் கண்ணுக்கு தெரியாத சூட்சும ரூபமாகவோ இதை அறிந்து கொண்ட நீ அதிர்ஷ்டசாலிதானே? குழந்தா, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது. இதை கேட்கும் நொடியே அந்த மாற்றத்தை நீ கண்கூடாக உணர்வாய். பல நாள் கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் ஒரு பலன் வரப்போகிறது. உனக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்ததான் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் அது உன்னை தாழ்த்துவதற்காக வருவதில்லை குழந்தா. உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்தத்தான் அந்த கஷ்டம் உனக்கு வருகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள். குழந்தா, உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கு நிறைவான விஷயமாக ஆகப்போகிறது என்றுதான் அர்த்தம். குழந்தையே, நான் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். சோதனை கூட உன்னையே உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்க, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்ததான் அந்த சோதனைகளை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மனதை துரத்தி வெறுத்து வைக்கிறார்கள் என்று நினைக்காதே. உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்று அவர்களோடு வாதம் செய்யாதே. அந்த தருணத்தை மிக அமைதியாக கடந்து சென்றுவிடு. அந்த தருணத்தில் அமைதியாக இருந்து உன்னுடைய பிரகாசமான செயல்களால் அவர்களுக்கு உணர்த்து நீ யார் என்று, எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுக்கு உணர்த்து உன் செயலால். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படுத்து. அதுவே உன் வாழ்வுக்கு நல்லதும் கூட. உனக்கான ஒரு நல்லதொரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அது உன்னுடைய எல்லா வலிகளுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் மருந்தாகவே இருக்கப் போகிறது. இன்னும் உன் வாழ்க்கையில் பல இருக்கிறது அரங்கேற. அதுவரை பொறுமையாக காத்திரு. அந்த அழகிய நாட்களை, உனக்கு அரங்கேறப் போகும் அந்த அழகிய நிகழ்வுகளை நிகழ்வதற்காக காத்து கொண்டிரு. பொறுமையாக, நிதானமாக.
உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும், உன் மனவேதனைப்பட்ட அத்தனை வேதனைகளுக்கும் நான் கொடுக்கும் பதில்தான் உன்னுடைய வாழ்வு. உனக்காக எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. தொட முடியாத உச்சத்திற்கு உன் வாழ்வில் நீ வளரப்போகிறாய். சிரித்த முகத்தோடு எது நடந்தாலும் புன்னகையை மட்டும் மறந்து விடாமல் நிதானமாக நிம்மதியாக காத்து கொண்டே இரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவுடையது. எனவே எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன். நீ எதிர்பாராத ஒரு உதவி உன்னை சேர்ந்து வரப்போகிறது.